பெரும்பாலான பாலியல் வன்முறைகள் அக்கம்பக்கத்தவராலும் குறிப்பாக உறவினர்களாலும் தான் நடத்தப்படுகிறதாக சொல்லப்படுகிறது. இதற்கு காரணம் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்படுகிற ஒரு சிறுவனோ ஒரு சிறுமியோ கூட அவர்களுக்கு இந்த வார்த்தைக்கான அர்த்தமும் புரியாது, அப்படியான ஒரு பாதிப்புக்கு ஆளானதும் தெரியாது. ஆனால் அவர்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக ஏதோ ஒரு விதமான உளைச்சல் மட்டும் ஏற்படுகிறது. ஒரு திருநங்கையாக இருக்கிற உங்களுக்கு என்ன மாதிரியான இந்த மாதிரியான தொந்தரவுகள் ஏற்படுது? இப்போ நாங்கள் சின்ன வயசில் நான் ஒரு பையனாக தான் இருந்தேன். அதாவது எனக்கு நான் திருநங்கையாக மாறுற வரைக்கும் நான் உடலால் ஒரு ஆணாக தான் இருந்தேன், சரிங்களா. அது வரைக்கும் நான் ரோட்டில் நடக்கும்போது என்னோடய பேச்சை இல்லை நான் நடக்கிற அந்த தோரணை இல்லை பேசுகிற அந்த பேச்செல்லாம் பார்த்தோன்னா திடீர்னு ஒரு பையன் ஒரு பொண்ணு மாதிரி பேசுகிறானே அப்படின்ட்டு உடனே திருநங்கைனாலே அவங்க பாலியல் தொழிலாளி தான், அவங்க அவங்கக்கிட்ட ஈஸியாக நம்ம செக்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் மக்கள் மத்தியில் ஒரு பரவலான ஒரு விஷயம் கருத்து இருக்குது. ஏன்னா திருநங்கைனால செக்ஸ் அவங்க தான் இதுக்கு தான் லாய்க்கு அப்படின்ற மாதிரி அப்படின்றாங்க. அதனால ஒரு பையன் ஒரு பெண் மாதிரி இருந்தாலும் உடனே அவன்கிட்ட முதல்ல அப்ரோச் பண்ணுறது செக்ஸாக தான் இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்னையே கூட நிறைய பேர் நான் ஸ்கூல் படிக்கும்போது சரி, பஸ்ஸில் போகும்போது சரி, எங்கே போனாலும் என்னுடைய நிறைய பேர் அந்த மாதிரி செக்ஸ் கண்டென்ட்டோட்டில் தான் என்னை அப்ரோச் பண்ணியிருக்காங்களே கண்டி. மற்றபடி யாரும் எந்த ஒரு யாருமே என்கிட்ட நல்லா பேசுனது கிடையாது. இந்த பெண் தன்மையை தான் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. எனக்குள்ள இருக்கிற அந்த பெண் தன்மையை பார்த்து உடனே வந்துடுறாங்க செக்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஈஸியாக கிடச்சிடும்ல. ஒரு பெண்ணுனா ஒரு பொண்ணை பின்னாடி போனோன்னா அதுக்கு நிறைய நாள் ஆகும். அவள் பலான்னு அடிச்சிருவா, அவளை கரெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். திருநாங்கன்னா டக்குன்னு கூப்பிட்டா வந்துடுவாங்க, இவங்க இதுதான் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதனால எங்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படுது. அது நாங்கள் திருநங்கை பற்றின ஒரு புரிதல் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணும். அதை மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த இவங்க செக்ஸுக்காக மட்டும்தான் அப்படின்னு இல்லாமல் இப்படி உங்களை ஏதாவது ஒருத்தர் அழைப்பதாகவோ அது மாதிரி குற்றச்சாட்டுப்பட்டால் உங்களால் போலீஸ் பாதுகாப்பு பெற முடிகிறதா? போலீஸ் இல்லை. இப்போ நான் என்ன எனக்கு சொன்னேன்னா இப்போ நான் இந்த லெவலில் இப்போ நம்ம ஒரு பெரிய இந்த அமைப்பில் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க, என்னை யாருமே அப்ரோச் பண்ண மாட்டேன். ஏன்னா நிறைய நான் பார்த்துருக்காங்க, நான் அந்த மாதிரி ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு. ஒரு சில பேர் என்னை பற்றி தெரியாதவங்க தான் என்கிட்ட அப்ரோச் பண்ணுவாங்க. நான் அப்பயே அவங்கள நான் அங்கேயே நோஸ் கட் பண்ணிவிட்டு அவங்க கேட்காத கேள்வி கேட்டு நான் வந்துடுவேன் அந்த மாதிரி. ஏன்னா நம்ம இடம் கொடுத்தாதான் அவங்க நம்மளுக்கு பேசுவாங்க. திருநங்கை இப்படி கிடையாதுன்றதை பிரேக் பண்ணணுன்றதான் என்னுடைய இதுவே. அது சரி. நான் திருநங்கை எல்லாருமே செக்ஸ் ஒர்க் கிடையாது, எல்லாருமே பிச்சை எடுக்கிறவங்க கிடையாது, எல்லாருமே அவங்களுக்குள்ள திறமை இருக்குது, அவங்களும் சமுதாயத்தில் டிக்னிட்டியோட வாழ்வாங்க அப்படின்ற திறமையை நான் இன்னைக்கு ஒரு உதாரணமாக நான் இருக்கிறேன். அதனால அது ஆண்களுடைய உங்க இப்போ நர்த்தகி நடராஜ் போன்றவர்களெல்லாம் உலக அளவில் பெரிய சாதனை பண்ணிருக்காங்க. அப்புறம் லிவிங் சுவேல் வித்யா இந்த மாதிரி நிறைய பேர் இதை அந்த தடைகளையெல்லாம் உடைத்து இப்போ சமீப காலங்களிலே சாதனைகளை எழுதியிருக்கிறாங்க. இல்லை இந்த அந்த ஆண் தன்மை அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்னவோ பார்க்குறீங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்ல இருந்து? எங்களுக்கு எங்களுக்கு ஆண் தன்மைனா என்ன சொல்கிறது, எங்களுக்கு ஆண் உறுப்பு தான். அந்த ஆண் உறுப்பை தான் நாங்கள் அகற்றணும். அதுதான் எங்களுக்கு பெரிய எங்களுக்கு உடம்புக்குள்ள ஒரு அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அருவருப்பான ஒரு விஷயம் எங்களுக்குள்ள உடம்புக்குள்ள ஒட்டின்னு இருக்கு அப்படின்ற மாதிரி நாங்கள் அதை முதல்ல அகற்றணுன்றதுக்காக தான் அவங்க எந்த எப்படியாவது போய் நம்ம பிச்சாவது எடுத்து இல்லை அவங்க கூட அதாவது பாலியல் தொழிலாவது செஞ்சு நம்ம முதல்ல பொண்ணாகணும் அப்படின்றதுக்காக தான் நிறைய திருநங்கைகள் போகிறாங்க. அவங்களுக்கான என்ன சொல்கிறது பணமும் எங்கே கொடுக்குறது இல்லை. இப்போ நான் எங்கள் வீட்டில் இருக்கேன், நான் பையனாக இருக்கேன்னு வச்சுங்களேன், நான் ஆப்ரேஷன் பண்ணிங்க நான் பொம்பளை மாறணும், எங்கள் வீட்டில் ஏற்றுப்பாங்களா? ஏற்றுக்க மாட்டாங்க. இல்லை நான் ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் திருநங்கையாக மாறணும், எனக்கு ஆப்ரேஷன் பண்ண 1.5 லட்சம் கொடுன்னா கொடுக்க மாட்டான். அப்படின்னும் போது ஒரு ஆண்கிட்ட நம்ம போய் கேட்டால் ஆண்கிட்ட சிரிச்சு பேசினாதான் நான் அவன் காசை கொடுப்பான் எனக்கு, புரியுதுங்களா? இல்லை நம்ம ஃப்ரெண்டாக பழகுறேன்னா ஒரு சில ஆண், நான் எல்லாரும் தப்பாக சொல்லலை, எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறாங்க, அதனால நான் எல்லாரும் சொல்ல. ஒரு சில ஆண்கள் இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட தப்பாக தான் அப்ரோச் பண்ணுறாங்களே. சரி, இப்போ இந்த ஆண் தன்மை அகற்றுவதற்கும் ஆண்மை அகற்றப்படுவதற்கும் என்ன வித்தியாசம்? ஆண்மை அகற்றப்படுவது என்ற உணர்வு நீங்க அகற்ற முடியாது. இல்ல ஒண்ணும் இல்லை. இப்போ உண்மையில ஆண்மை இப்போ அந்த குடும்ப கட்டுப்பாடு பண்ணவர்களுக்கெல்லாம் அந்த செக்ஸுவல் டிசைர் இல்லாம இருக்கா? இல்ல பை லிவிங் இஸ் டிசைர்லாம் இருக்கும், டிசைர் இருக்கும், பட் பொட்டன்சியல் இல்ல. அதுதான் நான் சொல்றேன். அந்த மாதிரியான இவங்க சொல்ற இப்ப இந்த நீதிபதி சொல்லுகிறாரு ஆண்மை அகற்றலுங்க, அவங்க தான் பெர்வர்ட்டடா மாறுவது, வக்கரம் பிடித்தவர்களா மாறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. ஆக நிறைய வக்கரம் பிடித்தவர்களை உருவாக்கும் போது அவருடைய எண்ணம் எல்லா ஆண்களும் பர்வர்ஷன் வாய்ப்பு கிடைத்தால் எல்லாருமே கெட்டவன் தான் ஒரு சொல்லுவாங்க. அது நான் சொல்ல வரல. வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாமே ஊசி நூலும் கேப் கிடைக்கும். இவரை சொன்ன விஷயம் என்னன்னா, ஒரு குற்றம் இழைத்து விட்டான்,
ஸோ அவனுக்கு இது பண்ணிட்டீங்கன்னா அவன் அந்த ஃபீல் ஆகல நம்ம வந்து இந்த ஒரு ஆண்மை இழப்பது என்பது. அதான் சொல்கிறேன், அதான் குற்றமிழைத்தவர்களுக்கு இதுதான் இந்த ஆண்மை இழப்பு தான் தண்டனை என்றால் அது அவனுக்கு பெரிய பாதி உயிரெல்லாம் இல்லையா, அவன் ஆனா தான் இருப்பான். இல்ல அந்த பெர்வர்ஷன் அதிகமாகும் இல்லையா, பெர்வர்ஷன் கூட ஒண்ணுமே அவனால அவனோட இதுவும் பெர்வர்ஷன் அதிகமாகிறதுன்றதுனால ஒரு கொலைகாரனுக்கு வந்து ஆயுள் தண்டனை கிடைக்கும், அதனால பெர்வர்ஷன் அதிகமாகுதுன்னா அப்படி தண்டனை என்பதே பெர்வர்ஷனுக்கு காரணம் இருக்க முடியாது. இந்த தண்டனைக்கு இவனை பாதிக்க இவனும் யோசிக்கணும்ல, இது மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டு நம்ம அவனை வந்து வேற வழி என்ன. இப்ப நீங்க வந்து தண்டனை என்பது ஒரு திருந்துவதற்கான அந்த கான்செப்ட்லாம் நீங்க வந்து ஒரே ஒரு ரெஃபர்மேட்டிவ் தியரி மட்டுமே கிடையாது, டிட்டரன்ட் தியரியும் இருக்கு. நம்ம வந்து கிரிமினல் லா படிக்கும் போது, மாஸ்டர் லா படிக்கும் போது, இல்ல லாஸ்ட் இயர்ல படிக்கும் போது கிரிமினல் லால வந்து டிட்டரன்ட் தியரியும் இருக்கு. பயமுறுத்தக்கூடிய வகையிலும் அமைய வேண்டும், ரிஃபர்மேட்டிவாவும் அமைய வேண்டும். ரிஃபர்மேட்னா நீங்க வந்து அதாவது சில இப்போ கொலைகாரனை கூட நீங்க மன்னிச்சு விடலாம் வந்து சுப்ரீம் கோர்ட்லயும் சொல்றாங்க, அது வந்து ஸ்டேட் கவர்மெண்டே ஒரு இதெல்லாம் போடுது, மத்த அது வேற கம்யூனலா இருக்கு. ஆனால் ஒரு சில குற்றங்களுக்காவது அவனை யோசிக்கணும் இல்லையா, அட்லீஸ்ட் இன்னொருத்த செய்யும் போது நமக்கு ஆண்மையாக ஐயோ வேணாம் அப்படின்னு நினைக்கணும், ஒரு அச்சத்தை ஏற்படுத்துங்க. ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ சார் வணக்கம் சார். வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க, யார் பேசுறீங்க? சார் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் கடலாசி தாலுகா மாவட்டத்திலிருந்து சார் கருப்பையா. சொல்லுங்க சார். இப்ப ஒரு சார் சொன்னாங்க சார் சொன்னாரு, அதாவது வட சென்னையில ஒரு ஆசிரியர் இந்த மாதிரி பண்ணாங்க. ஆமா, அப்ப அந்த ஆசிரியை எதை கட் பண்றது கேட்டாரு, நியாயமான கேள்வி. அடுத்தபடியா இன்னொரு சார் சொன்னாரு, அது அவர் கேட்டதே தவறு அப்படின்னா பெண்ணை கொச்சப்படுத்துறாருன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா உண்மையிலேயே அது இல்லை சார், ஆணுக்கு பெண்ணுக்கு சமமான சட்டம் தானே. ஆமா ஆமா கண்டிப்பாக இந்தியாவில். ஆமா, அந்த அவர் சொல்றாரு அந்த பெண்ணை எப்படி கேட்டார் என்பதை இவர் சொன்ன தவறான இல்ல, அந்த விஷயம் தான் வேற, அந்த சப்ஜெக்ட் தான் வேறன்னு சொன்னாங்க. சரி 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 சரி. இல்ல இல்லை சார், சட்டம் என்றால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே சட்டம். வன்புணர்ச்சி என்பது வேறு, காதல் என்பது வேறு, அதுதான் சொல்ல வரேன். இல்ல சரி, அதாவது அந்த நீங்க சொல்ல வருகிறது வந்து இந்த காதல், காமம், இந்த பிளட்டானிக் லவ் அப்படிங்கறதெல்லாம் வந்து அது வந்து அதுக்கான வந்து வயது எல்லைகள் அது இது எதுவுமே கிடையாது, அது ஒரு எல்லை தாண்டி விஷயம். இதுதான் வந்து உங்களுக்கு ரோமியோ ஜூலியட்ல இருந்து காலங்காலமா சொல்லியிருக்கு. இந்த பையனை வந்து வன்புணர்ச்சி வச்சு ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க, எங்களுக்குள்ள செக்ஷுவல் டார்ச்சர் வச்சுன்னு சொன்னாங்கன்னா இவர் கேட்கிற விஷயங்களை நம்ம வந்து ஆதரிக்கலாம் இல்ல. அதாவது ஒன்று என்ன நினைக்கிறீங்கன்னா, அந்த வெறுமனை வந்து மன ரீதியான மட்டுமல்லாமல் உடல் பிசிக்கல் ரீதியாகவும் ஈர்ப்பு ஏற்படுவதுதான் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு. நம்ம வந்து அது வந்து வன்மையா, அதாவது பல காலமாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது, காதலிலே, இலக்கியங்களிலே, சினிமாக்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பிளட்டானிக் லவ்னு. அப்படி ஒரு விஷயமே கிடையாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, முதலாக உடல் ஈர்ப்பிலிருந்து தான் தோன்றுகிறதுங்கிறது தான் வந்து பிராக்டிக்கலாக மார்க்சியம் வந்து புறச்சூழல் தான் நம்முடைய வந்து அந்த ஈர்ப்பை ஏற்படுத்துகிறது. அதில் ஒரு சந்தேகமே கிடையாது. நிச்சயமாக வந்து அந்த இதில் பார்க்கும்போது இவர் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது போன்ற திரைப்படங்களே ரஜினி போன்ற பல்வேறு திரைப்படங்கள் வந்து இருக்கிறது. அந்த ஈர்ப்பு என்பது தவறுன்னு சொல்ல முடியாது. வயது இன்னொன்று, வயதில் இருப்பது எந்த காலகட்டத்தில், எந்த நாட்டில், எந்த சூழலுங்கிறது. இப்போ நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கிறது ஒரு இந்துவாக இருப்பதனால் இந்த சூழலை சொல்கிறீங்க. இதுவே பொருந்துமா, எல்லா நாட்டுக்கும் பொருந்துமா அப்படிங்கிறதான் கிடையாது. ஏன்னா பெரிய பெரிய சாம்ராஜ்யங்களையே ஒரு பெண்ணுக்காக இழந்த சரித்திரமும் இருக்குது. அதாவது காதல்ங்கிறது இதையெல்லாம் மீறிய ஒரு விஷயம்தான். அதற்காக வந்து நாடு சாம்ராஜ்யத்தை இழந்தவன் தன்னுடைய மனநிலையை இழந்து பைத்தியமாக இருந்த லைலா மஜ்னு போன்ற ஒரு கதைகள்லாம் இருக்குது. காதல்ங்கிறது வேற, நீங்கள் சொல்கிறது வந்து இந்த இவங்க சொல்ல வந்து பாலியல் டிஸ்டர்பன்ஸ், அதாவது செக்ஷுவல் அசால்ட். அது வந்து பிசிக்கலாக தான் எடுக்கப்படுகிறது இல்லையா, ஒரு பார்வை. ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கேருந்து பேசுறீங்க? ஹலோ வணக்கம் சார். வணக்கம், பேர் சொல்லுங்க, எங்கேருந்து பேசுறீங்க? லால்குடியிலேருந்து விமலநாதன் பேசுகிறேன் சார். சொல்லுங்க சார். சார் இந்த தீர்ப்பு வந்து கொஞ்சம் முரண்பட்டதாக தான் தெரியுது. சொல்லுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, தூக்கு தண்டனை கூடாதுன்னு போராட்டம் ஒரு சாரா நடத்திட்டு இருக்காங்க. சரியாக சொன்னீங்க. நாளைக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு நீதிபதி இந்த குற்றத்துக்கு கையெடுத்துதான் சரியா இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுங்க, நம்ம நிலைமை வந்து அரவகண்டு மாதிரி ஆகி போய்கிட்டே இருக்கும். அது உணர்வுகள் வந்து மனத்தாங்கள், கஷ்டங்கள், புஸ்தங்கள் இருக்கிறது எப்படி இருக்குன்னா, அது வரவேற்க வேண்டியது அவருடைய எண்ணங்களை. அது சரி, அதை வந்து நம்ம ஒரு சட்டமாக்கணுங்கிறது வந்து எந்த அளவு சாத்தியப்போங்கிறது ஒரு நியாயமா தெரியவில்லை. சரி சரி சரி. அதாவது ஒரு நீதிபதி என்பவரோ ஒரு வழக்கறிஞர் என்பவரோ சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் தான். அவர்கள் உணர்ச்சி வசப்பட்டவர்களாக பரிந்துரை தான். இட்ஸ் நாட் அவர் வந்து தண்டனையை கொடுத்துடல, அவரு வைக்கிறாரு. ஏத்துக்கிறத கவர்மெண்ட் தான், பார்லிமெண்ட் தான் ஏற்றணும். அவர் பரிந்துரை தான் வைக்கிறாரு. அது சரி. ஸோ அது வந்து இல்லை 100% இல்லை. உங்களுக்கு தெரியும், ஒரு நீதிபதியாக பரிந்துரை செய்தார் ஹெல்மெட் விஷயம். அந்த ஹெல்மெட் விவகாரம் இன்னைக்கு வரலும் போயிட்டு இருக்கு. 14 பேர் இன்னமும் வந்து நீதிமன்றத்துக்கு போக முடியாமல் இருக்காங்க. அவர் பிடித்த பிடிவாதமாக இருக்கிறார். அவர் சொன்ன அதில் அந்த விஷயத்தில் கூட மற்ற 2 ஜட்ஜ் என்ன சொல்றாங்கன்னா, யூ கேன் கோ ஃபார் அப்பீல், அதர்வைஸ் நீங்கள் முறையிடலாம். நீங்கள் இந்த மாதிரி
அந்த தீர்ப்பை வந்து எதிர்த்து வந்து ரோட்ல இறங்கி அடிக்கிறது தான் தவறுன்னு சொல்ல வராங்க. அதாவது பல்வேறு விஷயங்களில் என்னுடைய உயிர் பாதுகாப்பை கூட தீர்மானிக்கிறவராக ஒரு மிகப்பெரிய மிலாடாக இருக்கிறார் நீதிபதிங்கிற மாதிரி தான் அவர் காட்டிட்டு இருக்கிறார். ஏற்கனவே தொடர்ந்த வழக்கிலே ஹெல்மெட் வழக்கிலும் சரி அவருடைய ஜட்ஜ்மெண்ட் இன்னைக்கு வரலும் வாதத்துக்குரியதாக இருந்தது. நான் என் உயிரை பாதுகாத்துக் கொள்வது, என் உயிர் மீது அக்கறை கொள்வது என்பது என்னுடைய உரிமை. அவர் தனிப்பட்ட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நீங்க வந்து ஹெல்மெட் போடாம போலாம், போய் எப்படின்னா சாகும் அப்படி சொல்ல அவரோட இது மாதிரி காப்பாற்ற முடியுமா? இல்ல அவருடைய பரிந்துரைகள், அந்த நீதிபதி என்பவருடைய பரிந்துரைகள் இப்போதெல்லாம் வந்து இவர் நம்ம சீனிவாசன் சொன்ன மாதிரி அவருடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. சட்டங்களை மீறி இருக்கிறது. அது வந்து ஏற்றுக்கொள்வது பாராளுமன்றத்துக்கு கான்ஸ்டிடியூஷனல் லாக் உட்பட்டு தான் வரணும். கான்ஸ்டிடியூஷனல் லாக் அகைன்ஸ்டா எந்த பரிந்துரை ஏற்ற முடியாது. பரிந்துரை செய்யவே கூட சொல்லக்கூடாது. பரிந்துரை ஏற்று நீங்க வந்து கான்ஸ்டிடியூஷனல் வந்து 2/3 மெஜாரிட்டியில் வந்து பில் பாஸ் பண்ணி நீங்க பிரசிடென்ட் அசென்ட் வாங்கி வந்து தான் வரணும். அவரோட எண்ணம் வந்து ஹெல்மெட் போட்டுட்டு உயிரை காப்பாத்திக்கோங்க, ஏன் நீங்க இந்த உயிர் இழப்பு ஏற்பட்டு விட்டதே என்ற ஆதங்கம். அது இல்ல இன்வெர்ட் நீங்க எல்லாம் சொல்லக்கூடாது, எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லவில்லை. இல்லை, அதாவது ஒரு நீதிபதி தன்னுடைய அந்த ஸ்தானத்தை யதாஸ்தானத்தை தாண்டி பேசுகிறார் என்பதுதான் அவருடைய கருத்து. சொல்லுங்க, உங்களுக்கு பொதுவாக வந்து பாலியல் தொல்லைகள் கொடுப்பவர்கள் எந்த வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? அதாவது இந்த பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 20 வயசு, இந்த 20 அப்போ நான் என்னோட ஏஜ்ல சின்ன வயசுல இருக்கும்போது என்ன கூட படிச்ச பசங்கள்லாம் பாலியல் ரீதியெல்லாம் என்னை யாரும் வந்து இல்ல இல்ல இப்போதைக்கு என்னுடைய அந்த பெண்மையை தான் வந்து கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? நான் அந்த பொம்பளை மாதிரி பேசுறேன், அந்த பொம்பளை மாதிரி நடக்கிறேன்னும் போது உடனே உங்களுடைய சக மாணவர்கள் கூட படிக்கிற மாணவர்கள் நான் விளையாட போனா கூட அந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா எனக்கு ஏஜ் பசங்க தான் இருப்பாங்க. அவங்களோட போது அவங்க உடனே என்னோட பெண்மையை பார்த்து அந்த பெண்மையை தான் அவங்க வந்து கொச்சப்படுத்துறாங்க. அதாவது ஒரு உணர்வை வந்து அவங்க கொச்சப்படுத்துறாங்க. நம்ம ஒரு ஆணை வந்து நம்ம கொச்சப்படுத்த முடியுமா? ஒரு ஆண் அவன் வந்து இயற்கையாகவே அவன் உடலால் ஒரு ஆணா பிறந்துட்டான், மனதாலும் ஆணா இருக்கிறான். நாங்கள் வந்து அப்படி இல்லை. நாங்கள் பிறந்தது வந்து நாங்களாம் வந்து இது வந்து இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வரல. என்னுடைய உணர்வு இது சொல்லுது, எனக்கு பிடிச்சிருக்கு இந்த ட்ரெஸ்ஸு, நான் பிடிச்சுதான் நான் சாப்பிட முடியும். உங்களுக்காக நான் வாழணும்னு அவசியம் இல்லை. எனக்கு நான் வந்து என்னோட அடையாளத்தோடு நான் வாழணுன்றதுக்காக தான் நான் என்ன கடவுள் வந்து படைச்சிருக்காரு. அப்படின்னும் கடவுள் படைச்ச படைப்பை வந்து யாரும் வந்து குத்த சொல்றதுக்கு யாருக்கும் தகுதி கிடையாது முதல்ல. சரி, இப்ப திருவள்ளுவர் சொல்ற மாதிரி நீங்க சொல்ற மாதிரி வள்ளுவம் சொல்லுகிறது ஆண்மை என்பது பிறன்மனை நோக்காமைன்னு. இன்னைக்கு வந்து பிறன்மனை நோக்காமை என்பதை அந்த ஒரு சட்டத்தை வச்சு எல்லாருக்கும் அப்பீல் பண்ண முடியுமா? திருவள்ளுவர் சொல்றது வேற, இந்திய தண்டனை சட்டம்ன்றது வேற. இல்ல இல்ல கிட்டத்தட்ட திருக்குறளை வந்து நம்ம வந்து திருக்குறளை நம்ம பின்பற்றுறது நம்முடைய கொள்கை. திருக்குறளை பின்பற்றுறோம். இந்திய தண்டனை சட்டத்தில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த சொல்லப்பட்ட அளவில் தான் தண்டனை கொடுக்க முடியுன்றது யாரும் மறுக்க முடியாது. இந்த பாலியல் கல்வி பற்றி இப்போ கூட நீங்கள் சொன்னீங்க. ஒரு சின்ன சம்பவம், ஒரு ஆண்டுக்கு முன்னாடி தென் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம பள்ளியில் வந்து அரசு பாடத்திட்டத்தில் 9ஆம் வகுப்பு அறிவியல் அதில் ஒரு 3 பக்கம் ஒரு படம் வரைந்த பாகங்களை குறிக்கிறது சாதாரண விஷயம், பாலியல் கல்வியெலாம் கிடையாது. இதை வந்து ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுத்துருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா ஸ்கூல்லையும் அந்த 3 பேஜ் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. 3 பேஜ் திருப்பிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா இந்த வீட்டில் படிச்சிங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவர் அந்த ஆசிரியர் என்ன பண்ணார், அவருக்கு டைம் சரியில்லை. அவர் இந்த 3 பேஜையும் காமிச்சு சொன்ன உடனே அந்த ஊரில் பெரிய பிரச்சனை ஆகி ஊர் மக்கள்லாம் ஒன்று திரண்டு இந்த ஆசிரியர் பொம்பளை பசங்கள்லாம் வந்து செக்ஸை பற்றி சொல்லி இது பண்ண பார்க்குறாங்கன்னு சொல்லி அந்த ஆசிரியரை கடைசியில் கல்வித்துறை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அங்கேருந்து. அப்போ ஒரு சரியாக ஒரு 9ஆம் வகுப்பு அறிவியலில் உள்ள அந்த 3 பக்கத்து உள்ள விஷயத்தை சொல்லி கொடுக்கறதுக்கே சாத்தியம் இல்லாத ஒரு சூழலை நம்ம நாடு இருக்கும்போது இங்கே பாலியல் கல்வியெல்லாம் எந்த அளவில் சொல்லித்தர முடியும்? எந்த அளவில் அது மக்கள் ஏற்றுப்பாங்க, மக்கள் வரவேற்பாங்க, அந்த ஆசிரியர் வந்து எப்படி அனுமதிப்பாங்கன்னு என்னால் புரிஞ்சு கொள்ள முடியல. கண்டிப்பாக நான் சொன்ன ஒரு சின்ன விஷயம் நீங்கள் அதை எடுத்து 9ஆம் வகுப்பு. அதாவது மறைந்த வலம்புரிஜான் அவர்கள் வந்து ஒரு பள்ளியிலே ஆசிரியராக இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். பாரதிதாசனுடைய பாடலை சொல்லுகிறார். நீலவானத்து ஒளி விளக்காய் நிலவென்று காட்டுகிறாய் ஒளி முகத்தைங்கோ. அந்த பொண்ணு வந்து ப்ளூ அண்ட் ப்ளூ யூனிஃபார்ம் ஒயிட்டில் வந்து அவங்க வந்து ப்ளவுஸ் போட்டிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிச்சுட்டா என்ன போய் தான் இவர் சொன்னார் ஆசிரியர். இந்த மாதிரியான ஒரு அபத்தங்களும் ஆசிரியர்களுக்கு ஆபத்தும் ஏற்படுது. அந்த ஆசிரியருக்கு எப்போதுமே என் மீது உண்டு கண்ணா அந்த பொண்ணு சொன்னதுனால இவர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாருங்கிறது அவருடைய வாழ்க்கையில். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பாலியல் கல்வினா அது வந்து ஒரு குரூப் இல்ல, ஒரு செக்டார் வந்து டீச்சர் மட்டும் தான் சொல்லி தரணும்,
ஏன் அப்பா அம்மா சொல்லி தரக்கூடாதா? இல்ல ஒரு தாயோட சிறந்த ஆசிரியர் யாரும் கிடையாது. பட் கல்வி திட்டத்துல கொண்டு வரணும்னு சொல்றீங்க இல்லையா, அதுல படிக்காதவங்க அது தேவை இல்லையா? சாத்தியம் நிறைய பிரச்சனை இருக்கு. இல்ல இப்ப வந்து பல்வேறு இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியும், சாத்தியம் கிடையாது. இல்ல பாலியல் கல்வி நம்ம நாட்டுல சாத்தியமே கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்றேன், பள்ளியில சொல்லி தந்தா சாத்தியமே கிடையாது. இல்ல சீனிவாசன், அப்படி சொன்னீங்கன்னா இன்றைக்கு கோவில்களிலே, கஜிராபாவிலே, நெல்லையப்பர் கோவிலே, எல்லா கோவில்களிலும் சாத்தியம், பள்ளியில சாத்தியம் கிடையாது. ஏன் அங்க பள்ளியில சாத்தியம் கிடையாது. அங்க நம்ம குடும்பத்தோடு போறோம், நம்ம மனைவியோடும் பிள்ளைகளோடும் எல்லாரோடும் போறோம். அங்க கோவில் சிற்பங்கள் சராசரி பாடத்தை அக்செப்ட் பண்ணவே கிடையாது. எல்லா கோயில்களிலும் வைக்கப்படும். சாத்தியம் இல்லாம சொல்ல முடியும். ஏன்னா நான் என்னோட பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இந்த இது ஒரு டே கூட்டு போவோம். அப்போ வந்து ஒரு பாட்னி டீச்சர் ரொம்ப அழகா எடுக்கிறாங்க. மகரந்த சேர்க்கை மகசூல் எப்படி சேரும்ன்றத ஏறத்தாழ ஒரு ஆண் பெண் உறவை வந்து ரொம்ப சின்ன 5th தான் படிக்கிறான். ஒரு ஸ்கூல்ல நான் போய் உட்காந்து பார்த்தேன். ரொம்ப அழகா எடுக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த சேர்க்கையில் தான் இந்த வந்து மகரந்தம் சேர்ந்து அது மகசூல் ஆகி இது வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் சொல்லலாம். பட் நம்ம எல்லாம் அந்த ஆசிரியரின் கண்ணோட்டம் வந்து தவறா இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு தென் மாவட்டங்கள்ல பெண்கள் படிக்கிற பள்ளியில இந்த மாதிரி பாடத்தை தென் மாவட்டங்கள் இல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப கூட வந்து மருத்துவக் கல்லூரியிலே மருத்துவ 4ஆம் ஆண்டு படிக்கிறவர்களே குழந்தையினுடைய பருவம் எந்த வயத்தில் இருக்குங்கிறத அது பெண்களை இந்த ஆண் மருத்துவர்கள் 4ஆம் ஆண்டு படிக்கிறவர்கள் பரிசோதித்தான் பார்க்கிறார்கள் சொல்றாங்க. மருத்துவக் கல்லூரி பள்ளி கல்வியில இல்ல. சரி, பள்ளி கல்வி சாத்தியம் சரி சரி சரி. அதாவது என்ன கேட்டீங்கன்னா பள்ளி கல்வியிலே வேணுங்கிறதா என்ன கேட்டீங்கன்னா ஒரு குழந்தைக்கு வந்து குட் டச் எது பேட் டச் எது இவர் என்ன நோக்கத்தோடு சொல்றார் அந்த பாலியல் கல்வியை பொறுத்தவரைக்கும் ஒரு தாயை தவிர தாய் தான் மிகச்சிறந்த குழந்தைக்கு வந்து நம்ம குட் டச் பேட் சொல்லி ஒரு நல்ல ஆசிரியர். தாயை தவிர ஒரு ஆண் ஆசிரியர் ஒரு பெண் மாணவிகளுக்கு சொல்லித்தரதோ அல்லது பெண் ஆசிரியை மாணவர்களுக்கு சொல்லித்தரதோ நம்ம தமிழ்நாட்டில் சாத்தியம் கிடையாதுன்ற சாத்தியம் கிடையாது. அதற்கான பல்வேறு உதாரணங்கள் நீங்க அந்த சாத்தியம் இல்லாதனாலதான் திடீரென்று வந்து விழுகிற அந்த பேஸ்புக்லயோ அல்லது ட்விட்டர்லயோ விழுகிற அந்த ஆபாச படங்கள் அந்த குழந்தையை மனநிலை பாதிக்க வைக்கிறதுங்க. அந்த ஷாக் ஏற்படாம இருக்கலாமே. ஷாக் ஏற்படுறது நீங்க Facebook சொல்ற விஷயங்களை நான் ஒத்துக்கிறேன். சரி, பாலியல் கல்வின்றது நான் சொன்ன சராசரி 9ஆம் வகுப்பு அறிவியலே சாத்தியம் இல்லாதப்போ பாலியல் கல்வி நம்ம தமிழ்நாட்டுல பள்ளி மாணவர்கள் எப்படி சாத்தியமா இருக்கும்? எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க? அதை எப்படி நீங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாது. நிறைய பள்ளிகள்ல அந்த பேஜை சொல்லி தரதே கிடையாது. அந்த 3 பக்கங்களை சொல்லிட்டு ஓப்பனா சொல்றாங்க இந்த 3 பேஜ் வீட்டுல படிச்சீங்கன்னு சொல்லிட்டு. இல்ல அது நீங்க சொன்ன மாதிரி ஒரு பைபிள்ல வந்து எது வந்து விளக்கப்பட்ட கனியாக இருந்ததோ அந்த விளக்கப்பட்ட கனி தான் ஞானத்தை விளைவித்தது. அந்த பர்பிட்டன் பொருட் விளக்கப்பட்ட கனி தான். அதுக்கப்புறம் தான் ஆண் என்றும் பெண் என்றும் உணரப்பட்டார்கள். நான் பேசுறது பிராக்டிகல். பள்ளியில் நடக்கிற விஷயத்தை நான் சொல்றேன். நான் பள்ளிகள்ல நடந்து கொண்டிருக்கிற விஷயம் நான் எந்த பேஜ் 9வது எந்த அறிவியல் நான் சொல்ல கூட சொல்றேன். யாராவது முடிஞ்சா நீங்க அதை படிச்சு பாருங்க. சரி, அது இனிமேல் நடைமுறை சாத்தியம் இல்லாத விஷயம் ஏனெல்லாம் வருங்காலத்தை தவிர்க்க முடியாத விஷயம் தான். சரி, ரைட்டு. இறுதியாக இந்த மாதிரியான தீர்ப்பு எப்படின்னு சொல்றீங்க? இப்போ சொன்னாரு வந்து அம்மா வந்து குழந்தைக்கு கல்வி அதாவது பாலியல் கல்வி சொல்லி கொடுக்கணுன்றது நல்லது தான், நான் வரவேற்கிறேன் தான். ஏன்னா ஒரு ஸ்லம்மில் வளர்கிற ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த குழந்தை உடனே அசிங்கமான ஒரு வார்த்தை பேசினா உடனே சிரிப்பாங்க. என் பையன் பாரு அவ்வளோ அசிங்கமாக பேசிட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சிரிக்கிறாங்க. அதை வரவேற்கிற ஒரு பெற்றோர்கள் ஒரு குழந்தைக்கு வந்து பாலியல் கல்வி சொல்லி கொடுக்கும்போது ஏன் அதை வந்து வெக்கமாப்படுறாங்க? எத்தனை இன்னைக்கு இன்னைக்கு நம்ம வந்து இந்தியாவில் வந்து மக்கள் தொகை வந்து 120 கோடி ஆயிருக்குது. எப்படி ஆயிருக்குது? அப்படியே எல்லாமே பூமியிலேருந்து வந்துட்டாங்களா இல்லை வானத்துலேருந்து வந்துட்டாங்களா? செடியை முளைச்சிட்டாங்க. எல்லாருக்கும் செக்ஸ் பிடிக்கும் தாங்க. யாருக்கும் செக்ஸ் பிடிக்காத மனுஷனும் கிடையாது. சாப்பாடு நம்ம சாப்பிட்றோம் பாருங்க. அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலயே நம்ம செக்ஸ் உணர்வு தூண்டுறது தான் சொல்லலாம். அதனால எல்லாருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து கட்டாயம் பாலியல் கல்வி தேவை. சரி, சொல்லுங்க பரிந்துரை. ஏன்னா டைவர்சிஃபிகேஷன் சந்திரசேகர் பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது ஒரு சர்வே எடுத்தாங்க. ஏன் பாப்புலேஷன் அதிகமாகுது, அது பர்டிகுலராக ஸ்லம் ஏரியால ஏன் அப்படின்னா இப்போ அதை தாண்டி இருப்பவங்கலாம் வந்து வேற ஒரு டைவர்சிஃபிகேஷன். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு விவாதம் படிக்கணும் இந்த மாதிரி விஷயம் அவங்களுக்கு வந்து என்னன்னா பொழுதுபோக்கே வந்து 10/10 வந்து ஒரு ஆண் பெண் வந்து ஜஸ்ட் டர்ன் பண்ணா அவங்களோட இது குழந்தையாயிரும். நிறைய குழந்தைகள் அவங்க வந்து அதோட ஒரு சிஸ்டம் இத்தனை குழந்தைய வளர்க்கணும். இப்போ நம்மலாம் வந்து ஒரு இந்த ஸ்கூல்ல சேர்க்கணும், அங்கே அனுப்பணும், இங்கே அனுப்பணும் அப்படிலாம் யோசிப்போம்.
அதை தாண்டி அவங்களுக்கு வந்து இந்த கல்வி அறிவு வந்து நீங்கள் சார் சொல்கிற மாதிரி டச்சு டேரெக்டாக போயிட்டு ஒரு ஆண் பெண்ணு டச்சு இதான்ப்பா டச்சுன்னு சொல்லி தர முடியாது. பட் வந்து டிவியில் வச்சு இப்போலாம் வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜ் வந்து வீட்டில் உட்காந்து சொல்லி கொடுத்தலாம். இந்த மாதிரி ஒரு உங்கள் மானிட்டர் ஆன் பண்ணுங்க, இந்த மாதிரி விஷயம் இது வந்து இது மாதிரி தவறு இது மாதிரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்தே தச்சு தான் இது நேரடியாக டச் பண்ணி சொல்லி கொடுத்தா தான் அதை வந்து இன்டர்பிரேஷன் அது நீங்கள் வலம்புரி ஜானம் வந்து சொல்லிட்டீங்க. ஆமாம், தற்போது எதையுமே சாத்தியமே இல்லை என்ற முடிவுக்கு வராமல் அதை எப்படி சாத்தியப்படுத்தினால் பிரச்சனை வராது என்ற ஆராய்ந்து அரசாங்கம் அதுக்கு வந்து உறுதுணையாக இருக்கணும். நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரை வந்து பெண்களுக்கான பாலியல் தொந்தரவுகளை பற்றி தான் சொல்லிவிடுவோம். அந்த சிறுவர்களுக்கான ஏதாவது குறிப்பாக அவர்கள் சிறுவர்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் இருக்கிறதா? இருக்கு, சிறுவர் பாதுகாப்பு நிறைய இருக்கு. அதுக்காக சிறுவர் சிறையிலே வைக்கப்படும். எனக்கு வந்து என்னன்னா இந்த திருநங்கைகளுக்கும் வந்து இத்தனை பர்சன்டேஜ் கோட்டா சிஸ்டமே கொண்டு வந்துட்டா அவங்களும் வாய்ப்பு கிடைக்கும். எல்லாருமே சட்டத்தின் சமம் தான். சொல்லுங்க. ஒரு விஷயம்னா இந்திய தண்டனை சட்டத்துக்கு உட்பட்டு எந்த குற்றமாக இருந்தாலும் தண்டனை வழங்கணும். இது போன்ற பரிந்துரைகள் வேணா அவங்க பரிந்துரை பண்ணலாமே தவிர இந்த பரிந்துரைகளால் எந்த விதமான பலனும் கிடையாது. 2 நாள் விவாதம் இதை பத்தி பத்திரிகை தொலைக்காட்சியில பேசுவாங்களே தவிர இது மாதிரி 1000 பரிந்துரைகள் அமல்படுத்தப்படாத பரிந்துரைகளாக தான் உள்ளன. இந்த பரிந்துரை பண்றவங்கன்னா மனசு திருப்தி அடைஞ்சிக்கலாமே தவிர இது வந்து நடைமுறை சாத்தியம் கிடையாது. அன்லெஸ் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் பண்ணா மட்டும் தான் நடைமுறை சாத்தியம். சரி. அதாவது நீதிபதி என்பவரும் இந்த சமூகத்தில் வாழ்கிற ஒரு மனித மனங்களுடைய ஒரு கூட்டு பிரதிநிதி தான். அவருடைய பரிந்துரை என்பது ஒரு நல்ல விஷயத்திற்கான ஒரு முன்னெடுப்பு. அந்த பரிந்துரை ஒருவேளை மேலெடுத்து சென்று முயற்சி நிறைவேற்றப்பட்டால் நல்லது விளையும். முயற்சி தான் உயர்வு, முயற்சி தான் வாழ்க்கை, முயற்சி தான் வெற்றி. நன்றி, வணக்கம்.